இப்போ ஈரோட்டுக்கு வரக்கூடாது, சீமான் இங்க பெரியார் மண்ணுக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு, போராட்டம் பண்றாங்க. இப்போ எதிர்வரும் காலங்கள்ல அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பா போவாரு. டெய்லி ஒரு பப்ளிக் மீட்டிங் பண்ணுவாரு. தொடர்ந்து அங்கதான் இருப்பாரு. தமிழ்நாடு ஃபுல்லா 214 தொகுதியும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இடைத்தேர்தல் சீமானின் குறியல்ல. இடைத்தேர்தலை களமாக கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பது. தான் களத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறேன், எடப்பாடி ஓடிவிட்டார், என்டிஏ நிற்க முடியவில்லை, இப்போ அமித்ஷாலாம் நிற்கணும்னு தான் சொல்லக்கூடியவர் தான். என்டிஏ நிற்கலங்கிறதே நான் வெளிப்படையாக சொல்றேன். டைரக்டா கட்சிகளின் பலத்தை உடைச்சி சீமான் ஏறதுக்குள்ள வேலையை தான் பார்க்கிறாரு தவிர அந்த கட்சி அங்க நிக்கல, அதனால எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நிக்காத இந்த கட்சியை மூட்டை கட்டிக்கிட்டு ஏன் கூட வாங்கயான்னு தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கிறாரு. களத்துல நிக்காத கட்சிகள் எல்லாம், களத்தை விட்டு ஓடின கட்சிகள் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ஏன் கூட டைரக்டா வாங்க, நான் தான் களத்துல நிக்கிறேன்னு வைக்கிறாரு. அதனாலதான் செல்லூர் ராஜு பதறாரு, கதறாரு. களத்துக்குள்ள பாஜக ஒரு சின்சியரா நிற்காதது 214 தொகுதியிலையும் சீமானுக்கு லீடர்ஷிப்பை வளர்க்குது. இது நான் யதார்த்த உண்மையை சொல்றேன். இதுக்கு ஆதாரம் கமலஹாசனும் தினகரனும் கோட்டை விட்டுக்கிட்டு சீமான் எழும்புற மாதிரி இன்னைக்கு என்டிஏயும் அதிமுக வந்து இந்த களத்தை வந்து விட்டுருக்காங்க. இதோட விளைவுகள் 2026 தெரியும். இப்போ ஈரோட்டுக்கு வரக்கூடாது, சீமான் இங்க பெரியார் மண்ணுக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு, போராட்டம் பண்றாங்க. இப்போ எதிர்வரும் காலங்கள்ல அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பா போவாரு. டெய்லி ஒரு பப்ளிக் மீட்டிங் பண்ணுவாரு. தொடர்ந்து அங்கதான் இருப்பாரு. டெய்லி ஒரு பப்ளிக் மீட்டிங் பேசுவார். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்கலாங்களா? இந்த ஒரு பெரியார் குறித்த சர்ச்சை ஈரோட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரோடு இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா 214 தொகுதியும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இடைத்தேர்தல் சீமானின் குறியல்ல. இடைத்தேர்தலை களமாக கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பது. தான் களத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறேன், எடப்பாடி ஓடிவிட்டார், என்டிஏ நிற்க முடியவில்லை, இப்போ அமித்ஷாலாம் நிற்கணும்னு தான் சொல்லக்கூடியவர் தான். என்டிஏ நிற்கலங்கிறதே நான் வெளிப்படையாக சொல்றேன். ஒரு நெறியாளர் கூட நீங்களா சொல்றீங்க என்டிஏ நிற்கிறேன், அம்மாங்க நான் தான் சொல்றேன், நின்றுக்கணுங்கிறதான் என்னோட பார்வைங்கிறத நான் சொன்னேன். இவங்கெல்லாம் நிற்கல, நான் களத்தில் நிற்கங்கிறத முன் வச்சு சீமான் வந்து களமாடுவார். அது யாருக்கிட்டையும் இந்த கட்சிக்கிட்டையும் ஆதரவு கேட்க மாட்டார், மக்கள்கிட்ட தான் ஆதரவு கேட்பாரு. ஏன்னா கட்சிகளின் பலத்தை உடைக்கணும்னு நினைக்கிறார். கட்சிகளின் பலத்தை உடைச்சி தன் பலம், தான் ஒரு லீடர்ஷிப் பலத்தில் உயர்ந்து போகணும்னு நினைக்கிறாரு. கட்சிகளின் பலத்தை உடைச்சி மேலே வரும்னு நினைக்கிறவர் எந்த கட்சிகிட்டையும் ஆதரவு கேட்க மாட்டார். ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேயே அவர் பார்த்துட்டாரு. அதிமுக காரங்கிட்ட ஆதரவு கேட்டதில் எடப்பாடிக்கு ஓட்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை, அதிமுக ஓட்டர்ஸ் மேலே எடப்பாடிக்கு ஒரு ஹோல்டு இல்லை. அதனால அவங்கள்ட்ட போய் கேட்கறது வேஸ்ட்டு. அவங்களே உள்ஒதுக்கீடு வாரத்தில் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் சீமான் தான் இருக்கிறாருன்னா ரெட்டை எடப்பாடி கையில் ரெட்டை ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி எங்களுக்கு பலன் இல்லாத ரெட்டைன்னு அவங்க சீமானுக்கு போட்டுட்டு போவாங்க. 10.5 கொடுத்தவர் 10.5 சரிதான்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்காருன்னா சீமான் அதுல தன்னுடைய நிலைப்பாடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை கொடுக்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அதுல அதிமுக காரங்க அதிமுக விட்டுக்கிட்டு சீமானுக்கு ஓட்டு போடலாம். இந்த மாதிரி இடஒதுக்கீடு வாரத்தில் பிசியில் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் இவங்களுக்கெல்லாம் எடப்பாடி நியாயமானல நினைக்கிறவங்க ஓட்டு போடலாம். இப்படி அந்த ஓட்டானது டைரக்டா கட்சிகளின் பலத்தை உடைச்சி சீமான் ஏறதுக்குள்ள வேலையை தான் பார்க்கிறாரு தவிர அந்த கட்சி அங்க நிக்கல, அதனால எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நிக்காத இந்த கட்சியை மூட்டை கட்டிக்கிட்டு ஏன் கூட வாங்கயான்னு தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கிறாரு. களத்துல நிக்காத கட்சிகள் எல்லாம், களத்தை விட்டு ஓடின கட்சிகள் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ஏன் கூட டைரக்டா வாங்க, நான் தான் களத்துல நிக்கிறேன்னு வைக்கிறார். அதனாலதான் செல்லூர் ராஜு பதறாரு, கதறாரு. சீமான் ஓட்டு எடுக்க மாட்டாரு அதுன்றாரு. சீமான் வந்து தமிழக அளவில் 214 தொகுதியிலும் எடப்பாடி போல்டு இல்லாதவர், சீமான் களத்தை சந்திக்கக்கூடியவர்னு விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் எடுத்துட்டார். இது கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி 8% வந்த சீமான் எடப்பாடி பழனிசாமி என்டிஏயும் பலகீனப்படுத்தி 16க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த களத்தை வந்து விக்கிரவாண்டி களத்தை மிக அருமையாக கையாண்டு ஹீரோவான என்டிஏ அண்ணாமலை வந்து இந்த களத்தை விட்டுருக்க கூடாதுங்கிறதான் என்னோட ஆணித்தரமான கருத்து. டாக்டர் ஐயா விக்கிரவாண்டியில் நின்னாரு, தமாக இதில் நிற்காதது சீமானுக்கு பெரிய பிளஸ். ஏன்னா இன்னைக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொல்லும்போது ஒரு 35-40% மக்கள் ஆதரவு அவருக்கு இருந்தது.
கொங்கு மண்டலத்தில் எடுத்துட்டா கூட கடைசியாக அவர் மரணத்துக்கு முன்னாடி சந்தித்த கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் 500 ஓட்டில் தான் ஜெயித்தார். கொங்கு வேளாளர்கள் தேசிய எண்ணம் கொண்ட சமூகம் காமராஜர் பக்கம் தான் அதிகம் நின்னாங்க. அதே வேளையில் அருந்ததியர், முஸ்லீமு, மலையாளி இவங்க ஓட்டுகளில் தான் எம்ஜிஆர் வந்து ஒரு 500 வாக்கு வித்தியாசத்தில் அரங்கநாயகம் எம்ஜிஆருக்கு வேட்பாளர் வெற்றிக்கு பண்ணார். வெற்றி தான் எம்ஜிஆர் தான் வெற்றியாளர், அது நம்ம மறுக்க வரல. பட் ஆதரவு வளையம் பண்ணி பார்த்தா கொங்கு வேளாளர்கள் மத்தியில் காமராஜருக்கு தான் அதிக ஆதரவு இருந்தது. அதே போல மக்களவைத் தேர்தலில் எம்ஜிஆருக்கு கேண்டிடேட் திருப்பூர் ஓட்டால தான் ஜெயித்தார். கோயம்புத்தூரில் 500 ஓட்டும், திருப்பூரில் நகர்ப்புறத்தில் கம்யூனிஸ்டுக்கே அங்கே 13% வாக்கு கோயம்புத்தூர் இதுக்குள்ளே இருந்தது. அந்த வாக்கில் தான் அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் காங்கிரஸோ தோத்தாலும், காமராஜ் கூட்டணி கட்சி தோத்தாலும் ரூரல் 4 தொகுதிகளிலையும் கொங்கு வேளாளர் அதிகம் உள்ள தொகுதியில் அவங்க அதிக ஓட்டு எடுத்தாங்க. ஸோ ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் தான் அன்னைக்கு வந்து திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு வாக்களிக்கிறாங்க. அதில் கூட கலைஞர் அன்னைக்கு குட்டையில் ஊறிய மட்டையை வச்சு தான் நார் உரிக்க முடியும்னு அதுக்குள்ளே இருந்து சர்க்காசிட்டிக்காக அவர் சொன்னார். பட் அவர் அதை சொல்லியிருந்தாலும் கருத்து திமுக ஒன்று தான், அதிமுக ஒன்று தாங்கிறதான் கருத்து. இதில் இன்னைக்கு பாஜக தலைவர் பலரும் திமுக ஒன்று தான், அதிமுக ஒன்று தான்னு ஒரு சில அழுகல் மூளை ஒன்று தான்ங்கிறதுக்கு மாறாக அழுகல் மூளை ஆசாமிகள் கருத்தை ஏற்றுக்கிட்டு போகிறது வந்து பாஜகவுக்கே பின்னடைவு. அண்ணாமலை அதில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறது அண்ணாமலை தான் சொல்லி அதை இது பண்ணுறாரு. அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பு இல்லைன்னா சீமானே அன்னைக்கே 12 வந்துடுவார். இன்னைக்கும் வந்து அந்த திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு பெருந்தலைவர் காமராஜ் பின்னாடி இருந்த அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு அந்த கூட்டம்னா அந்த ஓட்டர்ஸ் 75-25 ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. அந்த ஓட்டர்ஸ் இன்னைக்கு இருக்காங்கன்னு சொல்ல வரல. அந்த கூட்டத்தில் தம்பி மாறு, மகா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பாருங்க. திராவிட இயக்க குடும்பம்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி காமராஜ் தலைமையேற்ற குடும்பத்தினருங்கிற மாதிரி எல்லா ஜாதியிலையும், பிராமணர் உட்பட எல்லா ஜாதியிலையும், பிராமணர், நாயர், வெள்ளாளர் எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடியவங்க, அந்த நாடாரு, முக்குலத்தோர், வன்னியர் எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடியவங்க திமுக அதிமுக வேண்டாங்கிற அந்த எண்ண ஓட்டம் காமராஜ் ஃபாலோவர்ஸுக்கு தான் இருக்குது. ஏன்னா ராஜஸ்தானில் திமுக வேண்டாம், அதிமுக பிஜேபி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டான்னு யாரும் இல்லை. மத்திய பிரதேசத்தில் பிஜேபி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டான்னு யாரும் இல்லை. இங்கே காமராஜ் ஆட்சி செய்தார். அவர் சாகும் வரக்கூட ஐயா அவர் மரணத்துக்கு பிறகு ஐயா பாரா, ஐயா மூப்பனார் இவங்களே 37% ஓட்டுக்கிட்ட 36% ஓட்டுக்கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ 4 முனை போட்டியில். ஸோ இந்த வாக்காளர்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இதுக்குள்ளே நிற்கிறாங்க. அதில் களத்துக்குள்ள பாஜக ஒரு சின்சியராக நிற்காதது 234 தொகுதியிலையும் சீமானுக்கு லீடர்ஷிப்பை வளர்க்குது. இது நான் யதார்த்த உண்மையை சொல்கிறேன். இதுக்கு ஆதாரம் கமல்ஹாசனும் தினகரனும் கோட்டை விட்டுக்கிட்டு சீமான் எழும்புற மாதிரி இன்னைக்கு என்டிஏயும் அதிமுக வந்து இந்த களத்தை வந்து விட்டுருக்காங்க. இதோட விளைவுகள் 2026 தெரியும். மேலும் இதுல வந்து சீமானும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதிமுக ஓட்டு போடுவான், பாஜக ஓட்டு போடுவான்லாம் இல்லை, மக்கள் ஓட்டு போடுவாங்க. என் மக்கள் கூட நான் நிற்கிறேன், என் மக்களை பயன்படுத்தி இந்த கட்சிகளின் பலங்கிறத அடிச்சு உடைச்சி நான் மேலே வருவேன்னு போறாரு. இதுதான் சீமானுக்கு தாரக மந்திரமா இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. இதை ஏற்கனவே வந்து திரு சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை முடக்கும் விதத்துல வந்து சீமான் வந்து ஒரு RSS காரு, பாஜக ஆளு, அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன் வச்சுட்டே இருக்காங்க. இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா சீமான் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த பெரியார் சர்ச்சைக்கும் வந்து பாஜக தலைவர்கள் பலரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்பொழுதே வந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே பாஜக ஆளுங்க தான். ஸோ சீமான் பாஜக கார அப்படி RSS காரு அப்படின்றது இதுல உறுதியாகுது ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். இதை எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்தோட தேனி கண்ணனுங்கிற என்னோட நண்பர், என்னோட சிஷியர் தான், என் மேல ரொம்ப பற்றுதல் கொண்டவர். பாஜக காரரு, நாயுடு வகுப்பை சேர்ந்தவர். தப்பு இல்லை, அவர் ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு மாதிரி தம்பி கண்ணனுக்கும் அவருக்கு உணர்வு இருக்கல, தப்பு இல்லை. அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவு என்ன சொல்லுதுன்னா, பெரிய சர்வே அதிலெல்லாம் கொஞ்சம் கருத்து இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லக்கூடியவர் தான். சர்வேலாம் கொஞ்சம் சர்வே கண்ணன் தேனி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக இப்படி சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கறது வந்து என்ன எதை காட்டுதுன்னு சொன்னால், பாஜக வந்து தன்னோட வாக்கை வந்து சீமான்ட்ட இழந்துருவாங்களோங்கிற ஒரு அச்சத்தை தெலுங்கு தாய்மொழி சகோதரரான தேனி சர்வேயில் ஒரு நல்ல கரெக்டாக எடுக்கக்கூடிய கண்ணங்கிற தம்பி வந்து வெளிப்படுத்துகிறாரு. அவருக்கு கருத்தை தான் நாம் அந்த லெவலில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவின் தற்கொலை அரசியல்னு சொல்கிறாரு.
அவர் கருத்து. சீமானுக்கு முட்டுக் கொடுக்கும் தமிழக பாஜக தலைவரின் போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்ஃபேக்ட் அதாவது இந்த நிலைப்பாடு பாஜகவின் ஓட்டு வங்கியை கடுமையாக பாதிக்கும். அப்போ திகாரங்க புத்திசாலியா, இந்த தம்பி தேனி சர்வே கண்ணன் புத்திசாலியா? என்னோட அபிமானியான தேனி கண்ணன் தான் புத்திசாலி, எம்எல் அன்பா இருப்பார். நானே ஐயாப்பா ராமச்சந்திரன் நாயுடு 77 சிஎம்மா வரணும்னு சொன்னோம் தான். நம்ம நேஷனல் மைண்ட் தான். அடுத்தால முக்குலத்தோரை அவதூறாக சீமான் பேசியதை கண்டித்து, முக்குலத்தோரை சீமான் அவதூறா பேசினது மாதிரி எனக்கு தெரியல. இவர் அந்த கருத்தை சொல்றாரு. சீமான் பல்லர்களே பாண்டியர்கள் சொன்னார். அப்போ ஜெயலலிதா வந்து கல்லறுக்கும் ஜாதியான நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு டாடிட்டாப்பர்ஸ் தான் கண்ணதிர நமக்கு தெரியும். அது வந்து முக்குலத்தோருக்கு எதிராக சொன்னது. அதெல்லாம் சொல்வதற்கு தப்பு. அவர்கள் போராட்டங்கள் நடத்தினர். முக்குலத்தோர் பெரும்பான்மையாக இந்த முறை பாஜக கூட்டணிக்கு தான் வாக்களித்தனர். அதேபோல் புறமொழியாளர்களும் பாஜகவை ஆதரிக்க தயாராக ஒரு நிலையில் சீமான் புறமொழியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அருந்ததிய மக்களுக்கு எதிராக விஷத்தை கக்கி வருகிறார் சீமான். இப்படி பலதரப்பு மக்களையும் அவதூறாக பேசிய ஒரு சீமானுக்கு ஆதரவாய் பாஜக தலைவர்கள் பேசுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். சீமான் போன்ற பிரிவினவாத தலைவர்களை ஆதரிப்பது மிகப்பெரிய தவறாகும். திட்டமிட்டு தமிழர்களுக்கும் தெலுங்கு பேசும் மக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் போக்கை உருவாக்கி வருகிறார். சீமானை போன்ற கேவலமானவர்களை ஆதரித்து பாஜக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறது. அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்தில் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக வாக்குகள்லாம் பாஜகவில் உள்ள இந்து நாடார்கள், பாஜகவில் உள்ள முக்குலத்தோர்கள், பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ் ஜாதிகள் எல்லாம் அருந்ததியர் புறமொழியாளர் அந்த டிபேட்டுக்குள்ள சீமானை நோக்கி போயிடுவாங்க. சீமான பாஜக ஆதரிப்பது தவறுன்னு சர்வே கண்ணன் காந்தியவாதி என்னோட அபிமானி அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சில இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபேக்ட், கொஞ்சம் உண்மையை கொஞ்சம் சிதைச்சிருக்கிறாரு. முக்குலத்தோருக்கு எதிராக சீமான் எதையும் பேசலை. அந்த பல்லர்களை பாண்டியர்கள் பேசுனதுக்கு முக்குலத்தோர் எதிர்ப்பு தெரிவித்ததாட்டு அதை ஒரு இதில் மென்ஷன் பண்ணுறாரு. கொஞ்சம் அதை தான் மீன் பண்ணி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பார்வை. நீங்கள் இந்த பார்வையை தாண்டி அர்த்தமற்ற பார்வை, அரசியல் தெரியாத பார்வை, அரசியல் களத்துக்குள்ளே இல்லாதனால அரசியல் தெரியாத பார்வையை அந்த தீக்காக்காரங்க பண்றாப்புல. இவர் சர்வேல கில்லாடியான சர்வே கண்ணன் அவரோட பார்வையை சொல்றார். இவ்வளவு நேரம் எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.